வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்ம ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் நீண்ட நேரம் நின்று கொண்டிருப்பதால் நம்முடைய உடலுக்கு என்ன விதமான பாதகமான தீங்குகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்ன தேதி வரைக்கும் 900 பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஏற்கனவே நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 205 பேர் தான். ஆனால் 900 பேர் பார்த்துருக்காங்க. அப்படின்னா பார்த்த ஒவ்வொருத்தருமே அந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஷேர் பண்ணுறவங்க அவங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படி தான் 900 பேர் பார்த்துருக்காங்க. அப்போது இந்த வீடியோவை நான் என்ன ஒரு சமூக அக்கறையோடு நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்ம சுற்றி இருப்பவர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், இந்த சமூகத்தில் இருக்கிற நிறைய பேர் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும். ஏன்னா இந்த ஆரோக்கிய கேடு ஏற்படும் பொழுது பலவிதமான பாதகமான விளைவுகள் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுது. ஃபஸ்ட்டு அந்த நோயால் பாதிக்கப்படுபவர் ஒரு மன உளைச்சல், உடல் வேதனை, அப்புறம் அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதுலேருந்து அவர் வெளியே வர்ற வரைக்கும் அவருக்கு அங்கே ஏற்படக்கூடிய பலவிதமான வேதனைகள், அப்புறம் பொருளாதார இழப்பு, அப்புறம் அவர் அந்த ஒரு வாரமோ 10 நாளோ 15 நாளோ 1 மாதமோ 2 மாதமோ ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய அவர் சம்பாதிச்சிட்டு இருந்த சம்பாத்திய இழப்பு, இப்படி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்திற்கு பலவிதமான இழப்பு. அப்போ அந்த குடும்பத்திற்கு இழப்புனா சமூகத்துக்கும் ஓரளவுக்கு அந்த இழப்பு ஏற்படுது. ஸோ ஒரு நோய் வருவதற்கு முன்னாலேயே அந்த நோயினுடைய பாதிப்புகளை பற்றி எடுத்து சொல்லி அதை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த நோயை வராமல் தடுக்கக்கூடிய முயற்சியை தான் நாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஒரு சமூக சேவையை தான் நாம் செஞ்சிட்ருக்கோம். அப்போது இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுற ஒவ்வொருத்தருமே அந்த ஒரு சமூக அக்கறையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். அதனால் அவர்களுக்கும் அந்த தர்மத்தில் நிச்சயமாக பங்கு உண்டு. அந்த வகையில் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, 900 பேர் பார்த்துருக்குறாங்க, 205 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்த 900 பேரில் மிச்சம் இருக்கிற 695 பேர் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது சப்ஸ்கிரிப்ஷன் ஏதோ பணம் கொடுக்கணும் போல தெரியுது. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. உங்களுடைய அந்த ஆள்காட்டி விரலால் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தம் ரைஸ் பண்ண மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது லைக் கொடுக்குறீங்க. அதற்கடுத்தபடியாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பாக்ஸுக்குள்ளே லெட்டர் இருக்கும். அது ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னுடைய சேனலில் மெம்பர் ஆகிடுறீங்க. அதற்கடுத்தது ரைட் சைடில் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா அதில் 4 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற அதை நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் இந்த வீடியோ போட்ட உடனேயே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்போ வேணாலும் பார்க்காதது உங்களுடைய நேர சௌகரியத்தை பொறுத்தது. ஓகேங்களா? மீண்டும் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் இதை மற்றவர்களுக்கு இது உண்மையாகவே மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? நம்ம அந்த போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு எபிசோடை மட்டும்தான் அதில் நம்ம பேசியிருந்தோம். அதாவது நீண்ட நேரம் தொடர்ந்து ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலே 10 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். அதில் நம்ம ஒரு பாதிப்பு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, வேரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருள் இரத்த குழாய் நோயை பற்றி அதில் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ போட்ட இந்த 5 நாளில் எனக்கு 5 பேர், எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். இந்த 5 பேருக்கும் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். என்னன்னா, இந்த 5 பேருக்குமே காலில் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதாவது காலிற்கு போகக்கூடிய, பாதத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டங்களில் தடை ஏற்பட்டு கால் கருத்து போய் அந்த கால் வீங்கி போய் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரொம்ப இனிமேல் விட்டால் காலையே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தொடையிலிருந்து இரத்த குழாயை எடுத்து பைபாஸ், அதாவது இருதயத்திற்கு எப்படி பைபாஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பைபாஸ் பண்ணி அவங்களுக்கு இப்போ ரெஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு அவங்க அதை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது. ஏன்னா இந்த வெரிகோஸ் வெயினை பற்றி நம்ம அந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணல. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய அந்த வீடியோட 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ரத்த ஓட்டமும் இதய நோய்களும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி நீண்ட நேரம் நின்று கொண்டிருப்பதால் இதயத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம இந்த வீடியோவில் கீழே கொடுக்குறோம். அதை நீங்கள் தேவைன்னா அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த வெரிகோஸ் வெயினை பற்றி என்ன, அது என்ன விதமான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தெரியறது தான் இந்த வெரிகோஸ் வெயின்ஸோட சிம்டம்ஸ்
அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது இருதயத்தினுடைய இடது புறத்தினுடைய கீழறையிலிருந்து கிளம்பக்கூடிய சுத்த ரத்தம் வந்து கால்களுக்கு வந்து ரத்தத்தை சப்ளை பண்ணிட்டு, அங்கே இருக்கக்கூடிய அசுத்த ரத்தத்தை சேகரம் பண்ணிட்டு மேலே இதயத்தினுடைய வலது மேலறைக்கு வந்து சேரணும். அப்படி வந்து சேரும்போது பூமியினுடைய புவியீர்ப்பு விசைக்கு எதிராகத்தான் இந்த ரத்தம் வரணும் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஒரு நாள் வந்து நீண்ட நேரம் நிற்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும்னா, வருஷக்கணக்கா, மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா, பல வருடங்கள் இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து வந்து நின்று கொண்டே இருப்பவர்கள், கேஷியராக இருக்கிறவங்க, சப்ளையராக இருக்கிறவங்க, பலவிதமான வணிக நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க, இப்படி தொடர்ந்து காலையிலிருந்து மாலை வரை வருடக்கணக்காக இதே மாதிரி அவங்க நின்று கொண்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மேலே போகிற இரத்த குழாய்களில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த வால்வு இருக்குது. அந்த வால்வை வந்து எது ஆக்டிவேட் பண்ணுதுன்னா, நம்முடைய காலில் இருக்கக்கூடிய கெண்டைக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த மசில்ஸு, அந்த ஸ்கெல்டல் மசில்ஸ், அதாவது அதை வந்து ஒரு பெரிபரல் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இரண்டாவது இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கெண்டைக்கால் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மசில்ஸ் வந்து அந்த ரத்த குழாய்களை தொடர்ந்து அழுத்தி கொடுத்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ப்ரெஷர் மூலமாக அந்த ரத்தம் மேலே ஏறுது. ஆனால் நீண்ட நேரம் தொடர்ந்து நின்றுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மசில்ஸோட செயல்பாடுகள் குறைந்து அந்த ரத்தம் என்னாகும், கீழே தேங்க ஆரம்பிக்கும். அப்படி கீழே தேங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வால்வுகள் வந்து வலுவிழந்து, கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து அந்த இரத்த குழாய் என்ன ஆகுது, விரிவடைந்து வால்வுகள் வந்து சேதமடைந்து முழுமையாக ரத்தம் பூரா கீழே வந்து காலில் தங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இரத்த குழாய்கள் வந்து அதனுடைய ப்ரெஷர், அந்த ரத்தத்தினுடைய அழுத்தம் தாங்காமல் என்ன ஆகும்னா, இரத்த குழாய் வந்து சுருளாக மாற ஆரம்பிக்கும். அதையும் இந்த இதில் வந்து இந்த படத்தில் வந்து உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம். நல்ல இரத்த குழாய் எப்படி இருக்கும், அது அந்த சுருண்ட இரத்த குழாய் எப்படி இருக்குது, ஏன் சுருளுது அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் நம்ம காமிச்சிருக்கிறோம். இப்போது இந்த இரத்த குழாய் வந்து சுருண்டுருச்சு. சுருண்டதுக்கு அப்புறமும் நம்ம தொடர்ந்து நின்றுட்டு தான் இருக்கிறோம். இன்னும் அந்த இது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, அந்த சுருண்ட இடங்களிலும் என்ன ஆகுதுன்னா ரத்தம் வந்து தொடர்ந்து தங்க ஆரம்பிக்குது. அப்போ இதனால் மற்ற பாதிப்புகளை பற்றி நம்ம அந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இந்த மாதிரி அந்த இடத்துல தங்குற ரத்தம் என்ன ஆகும்னா, அந்த தேங்கின ரத்தம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா உறைய ஆரம்பிக்கும். உறைஞ்சு பிளட் கிளாட்டு, அதாவது ரத்த கட்டிகள் மாதிரி அந்த இடத்துல என்ன ஆகும்னா ரத்தம் உறைந்து போய் கட்டிகள் ஃபார்ம் ஆயிரும். இதை வந்து நம்ம த்ராம்போசிஸ் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் என்ன கழிச்சு என்ன ஆகும்னா, இந்த கட்டிகள் என்ன ஆகும்னா செதற ஆரம்பிக்கும், உடஞ்சி செதற ஆரம்பிக்கும். இந்த உடஞ்சி செதறின கட்டிகள் என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தத்தினுடைய ஓட்டத்தில் கலந்து நேராக எங்கே போகும் அப்படின்னா, இருதயத்தினுடைய வலது அறைக்கு போகும். அப்போது இருதயத்தினுடைய வலது அறையிலிருந்து அந்த ரத்தம் என்ன ஆகும், சுத்திகரிக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது வந்து இருதயத்தினுடைய இடது மேல் அறைக்கு வந்து சேரணும். எங்கே போயிட்டு, லங்ஸுக்கு போயிட்டு. அப்போது இந்த சிதறிய அந்த சில்லா ஆன அந்த சிறிய துகள்களான அந்த கிளாட்டு, அதை வந்து த்ரோம்பாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஆகும், அந்த நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய மைனூட் சின்ன மெல்லிய ஆர்டரியில் போய் பிளாக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நுரையீரல் வந்து இயங்குவதற்கு தேவையான இரத்த சப்ளையில் தடை ஏற்பட்டு நுரையீரல் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடம் வந்து பழுதடைய ஆரம்பித்து அந்த நுரையீரலுடைய செல்கள் வந்து இறக்க ஆரம்பித்து அந்த இடம் வந்து செயல் இழக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு வந்து மூச்சு திணறல் ஏற்படும், அல்லது வந்து இருதயத்தினுடைய படபடப்புன்னு சொல்லுவோம், ஹார்ட் பால்பிட்டேஷன், பல்ஸ் ஜாஸ்தியாகி பால்பிட்டேஷன் ஏற்படும், அல்லது வந்து தலை சுற்றல் ஏற்பட்டு மயக்கம் ஏற்படும். இந்த மாதிரி நிலைகளெல்லாம் ஏற்படும். இப்போ இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த காலுக்கு போகக்கூடிய இரத்தத்தினுடைய அளவுகள் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அந்த காலில் வந்து முழுமையான பிளாக் ஏற்படும். இதை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல இரத்த குழாயை காமிச்சிருக்கோம். அதற்கடுத்தபடியாக அந்த வால்வு வீக் ஆகிறத செகண்ட் அடுத்தது காமிச்சிருக்கோம். அதற்கடுத்தபடியாக அது எப்படி வந்து உறைந்து கட்டிகளாக மாறுதுன்னு காமிச்சிருக்கோம். அடுத்தது அந்த கட்டிகள் எப்படி செதறி சிறு சிறு துகள்களாக மாறுது அப்படிங்கிறதையும் இந்த படங்களில் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்னாச்சு, காலுக்கு போகக்கூடிய அந்த சப்ளை சுத்தமாக குறைந்து அடைப்பட்டு காலினுடைய கீழ்ப்பகுதியில் ரத்தம் தேங்கிறது, கால் வீக்கம் ஏற்படுறது, எரிச்சல், மதமதப்பு, எல்லாத்துக்கும் மேலே என்னாகும்னா காலினுடைய தோல் வந்து கருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தோல் கருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி வந்து இந்தியாவில் வருஷத்துக்கு வந்து
1 கோடி பேர் வந்து இந்த வெரிகோஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய அல்லது ஸ்பைடர் வெயின் என்று சொல்லக்கூடிய சுருள் இரத்த குழாய் அல்லது வந்து சிலந்தி வலை இரத்த குழாய் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோல் வந்து கருக்கும். சிலருக்கு வந்து தோல் வந்து இயற்கைக்கு மாறான ஒரு பர்பிள் கலர்லேயோ அல்லது ஒரு ரோஸ் கலர்லேயோ அல்லது ஒரு கலரேஷன், அதாவது ஒரு வெளுத்து போன மாதிரியோ ஆக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குளிக்கும் போது, கால் கழுவும் போது நம்ம கால்களை வந்து நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த கருத்து போகிறது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். கால் கருத்து போகுதுன்னா காலுக்கு வந்து ரத்த சப்ளை குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதற்கு கூட வீக்கமும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது இன்னமும் ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து இந்த கால் முழின்னு சொல்லக்கூடிய ஆங்கிள் அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா சின்னதாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு புண்ணு மாதிரி வரும். எப்போ இந்த மாதிரி சின்னதாக ஒரு புண்ணு வருதோ அப்போ வந்து ரொம்ப அலர்ட் ஆகி உடனடியாக மருத்துவர்கிட்ட நம்ம இது பண்ணணும். இந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஆயின்மெண்ட் வாங்கி தடவிட்டு அப்படியே நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த நோய் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லது காலில் வந்து அந்த ரத்த குழாயை மீண்டும் ரெஷ்யூம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், தொடையிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொடையிலிருந்து ரத்த குழாயை எடுத்து ஹார்ட்டுக்கு பண்ணுற மாதிரியே ஒரு பைபாஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து வராமல் தடுக்கக்கூடிய ஒரு நோய் தான். நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தோம்னா இந்த நோயை வந்து நம்ம வராமல் தடுத்துடலாம். அதாவது தொடர்ந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு ஸ்டூல் மேலே உட்காந்து அவர்களுடைய 2 காலையும் இன்னொரு ஸ்டூல் வச்சு அந்த ஸ்டூல் மேலே காலை தூக்கி வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அல்லது வாய்ப்பு கிடைத்தால் கீழே படுத்துக்கிட்டு காலை வந்து ஒரு டேபிள் மேலேயோ அல்லது ஒரு சேர் மேலேயோ ஒரு 10லிருந்து 20 நிமிஷம் காலை வந்து நம்ம மேலே தூக்கி வச்சு இது பண்ணலாம். இது சம்மந்தமாக இதில் வேறு பல நன்மைகளெல்லாம் இருக்குது. அதற்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். அந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம விவரமாக சொல்லுவோம். இப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து வந்து காலுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலுடைய முன் பாதத்தை ஊன்றிட்டு பின் பாதத்தை வந்து அப்படி ரைஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஒரு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் மாதிரி கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த காலை விட்டுட்டு லெஃப்ட் காலில் அதே மாதிரி முன்காலை ஊனிட்டு பின்காலை ரைஸ் பண்ணி அதை அந்த டிஸ்ட் மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், குதிங்காலை ஊனிட்டு முன்காலை ரைஸ் பண்ணி, இப்போ குதிங்காலை ஊனிட்டு முன்காலை ரைஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கணும். இப்படி 2 காலையும் மாறி மாறி அப்பப்போ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த நோயிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வந்த உடனடியாக என்ன பண்ணணும், கொஞ்சம் சுடுதண்ணி இளம் வெந்நீர் வச்சு இந்த காலை வந்து கொஞ்சம் நேரம் அந்த வெந்நீரில் வச்சுட்டு இருந்துட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு கீழே தரையில் ஒரு விரிப்பை விரித்து படுத்துக்கிட்டு காலை வந்து ஒரு ஸ்டூல் மேலேயோ அல்லது ஒரு சேர் மேலேயோ அல்லது ஒரு டேபிள் மேலேயோ ஒரு 10லிருந்து 20 நிமிஷத்துக்கு வைக்கிற மாதிரி வச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அதற்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளை எல்லாம் செய்யலாம். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த பாதிப்பு, அதாவது 1 கோடி பேருக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதில் குறைந்தது வந்து 10 லட்சம் பேருக்கு இந்த நோய் வந்து ரொம்ப ஒரு முற்றிய நிலையை அடைந்து அவங்க வந்து பைபாஸ் சர்ஜரி அளவுக்கு இந்த நோய் வந்து கொண்டு போய் விட்டுருது. அதனால் இந்த நோய் குறித்த இந்த விழிப்புணர்வு நம்ம சாதாரண எல்லாருக்குமே மிகவும் அவசியம். அப்படிங்கிறனால இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் சகல நலங்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.